Hello students, welcome back to our channel Smart Stitch. இன்னைக்கு நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மாதிரி லீஃப் சீக்வென்ஸ் எப்படி மேக் பண்றது இதுதான் நம்ம பார்க்க போறோம். சிம்பிளா ஆனா நம்ம எந்த ஒரு ட்ரெஸ்லயுமே நம்ம இந்த டிசைன் மேக் பண்ணா சூப்பரா இருக்கும். மெட்டீரியல் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. சேம் டைம் நமக்கு வர்க் பண்றதுக்குமே அந்த அளவுக்கு டிஃபிகல்ட் கிடையாது. நீங்களே பாருங்க அந்த சுகர் பீட் வந்து லீஃப் சீக்வென்ஸ்ல இருக்கும்போது எவ்வளோ அழகாக 3D எஃபெக்டில் தெரியுது ஷைனிங்கில். இந்த மாதிரி நம்ம எப்படி ப்ராப்பராக மேக் பண்ணுறது அதுதான் நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாத்தில் இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அதில் எவ்வளோ லென்த்து நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு சர்தோசி நம்ம யூஸ் பண்ணுறோம். சர்தோசி கொஞ்சம் ட்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம பொறுமையாக டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சர்தோசியை ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லீஃப் சீக்வென்ஸ் வச்சு சூப்பராக இன்றைக்கி பார்த்த இந்த ஃப்ளவர் லீஃப் ப்ரூச் வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். இது எல்லாமே உங்களோட மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ண வேண்டியதும் உங்களோட பொறுப்பு தான். என்ன டிசைன் சூஸ் பண்ண வேண்டியதும் உங்களோட பொறுப்பு தான். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம சூப்பராக இந்த மாதிரி மேக் பண்ணிடலாம். அதுதான் இன்றைக்கி ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீடிலில் டபுள் ஸ்டான்ஸால் த்ரெட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த சர்தூசியை ப்ராப்பராக அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா லீவ் சீக்வென்ஸ் 2 சைடும் கொடுத்தா போதும். நம்ம அட்டாச் பண்ணாமல் கூட அப்பப்போ கூட பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம க்ளூ வந்து ஃபிக்ஸ் நம்ம இப்போ B7000 கொடுத்துருக்கோன்னா இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். நான் இன்றைக்கி ஃபேப்ரிக் க்ளூ தான் கொடுத்தேன். எனக்கு இன்னும் டைட்டாக ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ நான் ஃபுல்லுமே ஃபஸ்ட்டு வந்து சர்தோசி ஃபுல்லுமே 1 டைம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு ஒருக்கா நான் த்ரெட்டு நீடில் போட்டு எடுத்துட்டேன். நீடிலில் த்ரெட் போட்டு ஒரு சின்ன ஸ்டிச் கொடுத்துட்டேன். ஃப்யூச்சரில் கூட நமக்கு ரிமூவ் ஆகி வரக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஹேண்டால் நம்ம 1 டைம் ஸ்டிச் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இப்படி ஸ்டிச் போடும்போது சர்தோசி கொஞ்சம் பெண்ட் ஆகும் ரொம்ப டைட்டாக போட்டோன்னா. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. பெண்ட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. நம்மளோட லீஃபோட ஷேப் வந்து பெண்டாகி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு லீஃப் சீக்வென்ஸ் 4 சுகர் பீட் போட்டால் கரெக்டாக வரும். 4 சுகர் பீட் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தால் போதும். சுகர் பீட் ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சுகர் பீட் நம்மளோட நீடிலுக்கு எல்லா சுகர் பீடமும் போகுதா அப்படின்னு சொல்லி 1 டைம் செக் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது செக் பண்ணேன். நீங்களும் நீடில் சூஸ் பண்ணும்போது ஒரு 4 or 5 சுகர் பீடாக செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணாலுமே அப்பப்போ ஒவ்வொரு சுகர் பீட் வந்து நமக்கு உள்ளே போகாமல் நீடிலில் வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஸோ செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இதில் ஒரு லீஃப் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் அப்படின்னு கூட நம்ம கொடுக்கலாம். ஒரு எண்டு லீஃப் ஒரு எண்டு ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி அல்டர்னேட்டாக மாற்றி கூட நம்ம கொடுத்துட்டு வரலாம். மோஸ்ட்டாக இந்த டிசைன்ஸை வந்து நம்ம பிளெயினாக இருக்கக்கூடிய கிளாத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு ஒர்க்கா இந்த மாதிரி போட்டு எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். பிளெயினாக ஒரு கிளாத் எடுத்து அந்த கிளாத்தில் சுடிதார் ஸ்டிச் பண்ணால் கூட ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லுமே நம்ம கொஞ்சம் ஒரு கீழே பாட்டமில் ஒரு இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியில் நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த டிசைன்ஸ் போட்டால் போதும். பார்க்க பிளெயின் கிளாத்னே தெரியாது. அதே நேரம் நம்ம டிசைன் போட்ட கிளாத் எடுக்கணும்னா நமக்கு நிறைய காசு ஆகும். மீட்டருக்கே ரேட் அதிகமாகும். நம்ம இதை கொஞ்சம் நமக்கு டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா நான் வந்து மேலே வந்து ஒரு 4 ஃப்ளவர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுனதுனால இது சடன் பிளான் தான். ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல. ஸோ உள்ள சுகர் பீட் போட்டு லாக் பண்ணி 4 ஃப்ளவர் சீக்வென்சஸ் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வென்சஸ் லீவ் சீக்வென்சஸ் இது எல்லாமே நம்மகிட்ட வந்து ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு காம்போ பேக்காக மேக் பண்ணோம். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. கம்மியான அமௌண்ட்டில் 10 கலர்ஸ் வச்சு கொடுத்தோம். 10 கலர்ஸ் சீக்வென்சஸ் லீவ் சீக்வென்சஸ் 10 கலர்ஸ் ஃப்ளவர் சீக்வென்சஸ் வச்சு நம்ம கொடுத்தோம். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னுமே ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது. வேணுன்னா கூட நீங்கள் வந்து இப்போ கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்டே ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் ப்ரூச் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் 3மே நடந்துகிட்ருக்கு. ரொம்ப கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில்
நம்மளோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட ஒருத்தங்க கற்றுக்கணும்னு வந்தாங்கன்னா அவங்க கற்றுக்காமல் போனதே கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி ப்ராப்பராக அவங்கள கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட கிளாஸஸ் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளான கிளாஸ். எப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த நேரத்தில் ஒர்க் பண்ணலாம். என்ன டவுட்னாலும் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட், நம்மளோட கோர்ஸோட ப்ளஸ் பாயிண்ட். நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். ஆனால் எல்லா கோர்ஸஸும் நம்ம அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா சிச்சுவேஷனையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு டைம் கொடுத்து ப்ராப்பராக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லா கிளாஸஸுமே நம்ம வந்து சக்ஸஸாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு இன்னும் தேவை. கடைசி வரைக்கும் எங்களோட எப்போவுமே இந்த சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு வந்து நீங்களும் புதுசாக நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும், எங்களுக்கும் நிறைய விஷயத்த சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் இப்போ தந்துட்டுருக்க இதே சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் எங்களுக்கு தாங்க. அது மட்டும் இல்லை, பேபி ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸ் வந்து நம்ம செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்களும் யாராவது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராப்பராக ஸ்டிச்சிங் கற்றுக்கணும், ஸ்டிச்சிங்கில் ஏதாவது சாதிக்கணும், இல்லை என்னோடய ட்ரெஸ்ஸஸை நானே ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுக்கு யாருக்குனாலும் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ஒரு கிளாஸில் இருக்கோம், இன்னொரு கிளாஸில் நாங்கள் எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் ஒரு கிளாஸில் இருந்து இன்னொரு கிளாஸில் கூட கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். 2 கிளாஸ் 3 கிளாஸ் எல்லா கிளாஸ்லேயும் கூட ஜாயின் பண்ணலாம். எங்களுக்கு ஒர்க் பண்ண டைம் இருக்காதேன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை டைம் இல்லட்டா கூட அடுத்த கிளாஸ் ஒரு கிளாஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸை நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 1 மந்த் கிளாஸ் வந்து பேபி ஃப்ராக் காம்போசெட்டாக இருந்தால் பேபி ஃப்ராக் காம்போசெட்டை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற கிளாஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைம் கொடுப்போம், அவசரப்படுத்த மாட்டோம், பொறுமையாக பண்ணலாம். அப்படின்னா நாங்கள் பொறுமையாகவே நீங்கள் ஜாயின் பண்ணலான்னு நினைக்கலாம். சம்டைம்ஸ் பொறுமையாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஃபீஸ் அமௌண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். நமக்கு வந்து நாட்கள் போக போக ஃபீஸ் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ நீங்கள் இப்போவுமே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேரியேஷன் இல்லாமல் கம்மியான அமௌண்ட்லேயே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அப்பப்போ ஆஃபர் கொடுக்குறோம். அந்த ஆஃபரில் வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட டிசைன் வந்து கண்டினியூ பண்ண எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் அதை முடிக்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்து, நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அதை முடிக்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்துச்சுனாலே போதும். நமக்கு வந்து அடுத்தாலையும் அதே ஒர்க்கை பண்ணணும்னு தோணும். ஆனால் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே நமக்கு தோணும், இதை பண்ணி என்ன பிரயோஜனம்னு தோணும். அந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒரு ஒர்க் கூட இருக்கக்கூடாது. ஸோ என்ன ஒர்க் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள், பிடிச்சி பண்ணுங்கள். நேரம் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த கொடுக்க ஏதோ ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அச்சஸெல்லாம் நமக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் வந்து நமக்கு கிடச்சிட்டு லீஃப் ப்ரூச் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இதே நம்ம கண்டினியூ பண்ணி கூட கொண்டு போகலாம். ரைட் சைடு நம்ம லீஃப் பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்க மாதிரி லெஃப்ட் சைடு இன்னொரு பேட்டர்ன் கூட ட்ரா பண்ணி இதே மாதிரி கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஆரி ஃப்ரேமில் நம்ம செட் பண்ணி மேக் பண்ணக்கூடிய ப்ரூச்சஸை எல்லாம் எப்படி நம்ம ட்ரெஸ்ஸஸில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கூட அப்கமிங் டேஸில் நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லித்தரேன். அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை எடுத்து நம்ம அகெயின் ரீயூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கூட நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். இந்த ஃப்ளவர், இந்த லீஃப் ப்ரூச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களே சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது. எனக்கு பர்சனலாக இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஃபைனலாக நம்ம முடிக்கும்போது கீழே கொண்டு போய் அப்படியே நாட் போட்டு முடிச்சிட்டா போதும். லைஃப் லாங் நமக்கு இது எந்த ஒரு மூமெண்ட் ஆகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 3D எஃபெக்ட். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய சுகர் பீடுக்கு பதிலாக கட் பீட் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் மட்டும்தான்.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய ப்ரூச்சஸ் டிசைனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ப்ரூச் கிளாஸ்லேயும் வந்து ப்ராப்பராக ப்ரூச் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.